போயிடக்கூடாதுனால தலைவர் அவர் லெட்டர் போட்டு கூப்பிட்டு மொத்த வட்டியும் அந்த அசலையும் கட்டி அந்த நிலத்தை மீட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு சொல்கிறாரு. அவங்க கீழே உள்ள அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறாரு, அதுக்கு கீழே உள்ள அவங்களுடைய அலுவலர்கிட்ட சொல்கிறாரு, இது எக்காலத்துக்கு கொண்டு வெளியில் தெரியாது. அப்படி இடது கை கொடுப்பதை வலது கை கூட தெரியாது என்று வாழ்ந்தவர் நம்மளுடைய புரட்சி தலைவர். நம்ம ஆளுங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நடிகர் என்ன பண்ணுறது, 1953 திமுக வந்த தலைவர் கோடி அதாவது ஒரு சம்பாதிச்ச பணம் அதுக்கு மனசு வேணும் இல்லையா அது கொடுக்குறதுக்கு. ஆனால் அந்த மனிதநேயம் ஒரு மனிதாமான அடிப்படையில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்தார் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். அது எவ்வளோ சொல்லாங்க. அந்த அளவுக்கு 53 அவர் அப்படியே நம்ம தியாகராய கழகத்துங்க, நம்ம வடசென்றில் இருக்க தியாகராய ட்ரஸ்டி அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அந்த காலேஜுக்கு. நான் படித்த காலேஜ் தியாகராய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. மன உரிமையாக இருக்காது, மனம் வராது. ஆனால் இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாரு. யார்? விஜய். என்னது அது, என்ன சின்ன அது பொதுவாக விசில் சின்ன யார் கொடுப்பாங்க? விசில் யார் அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஐயோ ஆபத்து, அதை ஒரு படத்தில் பார்த்துக்கிறேன். இது யாராவது இருக்கீங்களான்னு, யாராவது இருக்கீங்களா, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் விசில் அடிப்பான். யாரையும் காப்பாற்றுற ஆள் யாரையும் விசில் அடிக்க மாட்டான் இல்லையா? காப்பாற்று 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 டைட்டானிக் படம் பார்த்தீங்க இல்லையா? ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன விசில் சின்ன ஆபத்தில் இருக்கிறவங்க அது கூட தெரியாதவங்க விசில் அடிக்கிறாங்க. இவனுங்க என்னத்தை பண்ணுறது, அது சரிதானா? சரி, அது ஊழல்வாதின்னு சொல்லி எங்கேயாச்சும் சொல்கிறேன். நான் கேட்குறேன், கருப்பு பணம் எவ்வளோ வாங்குற, வெள்ளை எவ்வளோ வாங்குற சொல்லு. கருப்பு பணம் எவ்வளோ வாங்குற, வெள்ளை எவ்வளோ வாங்குற, அதை கணக்கில் கொடு. இப்போ இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கேஸு கோர்ட்டில் இருக்க இன்றைக்கி, நீதிமன்றத்தில் இருக்க இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க கட்டிட்டு போகணும் தான் வரிய. அப்படி வரி இது செய்யறது அதெல்லாம் சமூகத்துக்கு இது இல்லையா? அதாவது ஒன்று சொல்கிறேன், அதிமுக தொட்ட அதோட நீ கெட்ட, அதுதான் சொல்கிறேன். நீ போட்டியிலே இல்லை. போட்டின்றது அதிமுக திமுக தான், அது காலங்காலமாக இருக்கிறது. சொன்னால் ஒரு விஷயம், எத்தனை எலெக்ஷன் தலைவர் சந்திச்சாரு, ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு மாமன்னன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த தேவையில்லையா? எல்லா இடைத்தேர்தலையும் அது எத்தனை இடைத்தேர்தல் சந்திச்சார். திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அது 83 படத்தில்